தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக 31,625 பயனாளிகளுக்கு 207 கோடி ரூபாயில் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவியருக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை ஸ்டாப் பண்ணிடுச்சு, நிறுத்திடுச்சு. அதனால் இந்த ஆண்டு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கிற 1,01,159 முஸ்லீம் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை தமிழ்நாடு அரசே வழங்கியிருக்கிறது. தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்கக்கூடிய பணிகளுக்காக இதுவரைக்கும் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10 தர்காக்கள் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுடைய வாழ்க்கை சூழலை பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நம்ம திராவிட மாடல் அரசு நாள்தோறும் சிந்திச்சு செயல்பட்டு வருது. நம்முடைய பேராசிரியர் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார், கேட்காமலேயே திட்டங்களை வாரி வழங்குறது தான் திராவிட மாடல். இப்போ இந்த மாநாட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கீங்க. நான் இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பே நேற்றைக்கு இந்த மாநாட்டு தீர்மானங்களை மணிச்சுடர் பத்திரிகையில் படிச்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். முதலமைச்சர் வரார், முடிஞ்ச வரைக்கும் எல்லா கோரிக்கையிலும் வச்சிடணும். அன்பின் மிகுதியால அதிகமான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. நீங்க கோரிக்கை வச்சா உங்க நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்துட்டு அறிவிப்புகளை வழங்காம நான் போக முடியுமா? அது ஆயிரக்கணக்கானரை இங்கே கூட்டி வச்சு இந்த கோரிக்கைகளை எடுத்து வைக்கிற நேரத்தில் நானும் இந்த மாநாட்டில் 5 முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்காக, உங்களின் ஒருவனாக வெளியிட விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும் 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, உலமாக்கள் நல வாரியத்தில் 15,060 உலமாக்கள் இருக்காங்க. முதற்கட்டமாக இதில் 1000 உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அரசு மானிய தொகை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, ஏற்கனவே சென்னை மற்றும் மதுரையில் சென்னை மற்றும் மதுரையில் வக்ஃப் தீர்ப்பாயம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலாக ஒரு வக்ஃப் தீர்ப்பாயம் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்கள் இல்லாத இடங்களில் மாநகராட்சிகளால் அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கக்கூடிய
10 உருதுமொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் மகிழ்ச்சி தானே? அண்ணன் உங்களை தான் கேட்குறேன், மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி. மீதி இருக்கும் கோரிக்கைகளும் படிப்படியாக ஆனால் உறுதியாக நிறைவேற்றப்படும். அதே போல நம்ம திராவிட மாடல் அரசோட நலத்திட்டங்களையும் பாராட்டி மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசு தான் தொடரணும்னு நம்பிக்கையோட நீங்க போட்ட தீர்மானங்களுக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்க நம்பிக்கையை நிச்சயமா உறுதியா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையை நான் இங்கே வழங்கிட விரும்புகிறேன். இந்த தீர்மானத்தை ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்தினரும் பரப்புரை செஞ்சா தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மீண்டும் இந்த திமுகவுடைய ஆட்சி உறுதியாக உருவாகும். இன்னைக்கு நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு நான் அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில நான் உறுதியோடு சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். அதனாலதான் உங்க உணவு அரசியல், கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு. இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கேற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க. இன்னைக்கு அதுலேயும் துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகளில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவர் பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான். ஒன்று காலில் விழுறது, இன்னொன்று கால்கள் வாரி விடுறது. அப்படிப்பட்டவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு. 2019 குடியுரிமை சட்டம் நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது. உறுதியா சொல்றேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், அதிமுகவோட ஆதரவு இல்லைன்னா அந்த மசோதா மாநிலங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனா பழனிசாமி அவர்கள் அந்த சட்டத்தால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாஜகவுக்கு ஆதரவா அதிமேதாவைத்தனமா சட்டமன்றத்தில் பேசினாரு. அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கு, மறுக்க முடியாது. 2020 அந்த சட்டத்துக்கு எதிராக வண்ணாரப்பேட்டையில் முஸ்லிம் மக்கள் போராடினப்போ தடியடி நடத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இன்னும் சொல்லணும்னா அப்ப எதிர்கட்சியாக இருந்த நாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதிட்டோம், போராடணும். ஆனா பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக அரசு தீர்மானம் நிறைவேற்ற மறுத்தாங்க. ஆனா 2021 நாம் ஆட்சிக்கு வந்த உடனே, நான் பொறுப்பேற்ற உடனே குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றணும். அப்ப கூட அதிமுக அந்த தீர்மானத்தை ஆதரிக்கல.
பாஜகவுக்கு பயந்து தங்களுக்கு நேரம் ஒதுக்கலன்னு ஒரு பொய்யை சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்க. ஒன்றிய அரசு இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த அறிவிப்பை வெளியிட்டப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு துணிச்சலா அறிவிச்சவன் தான் இதோ இங்க உங்க முன்னால பேசிட்டு இருக்கான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சிஏஏ சட்டம் மட்டுமா, முத்தலாக் தடை சட்டத்தையும் அதிலையும் இரட்டை வேடம் போட்டது அதிமுக. அடுத்து சட்ட திருத்தம் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் கடுமையாக போராடணும். பிரதமருக்கு நான் கடிதம் எழுதின தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். ஆனா அதிமுகவோட லட்சணம் என்ன தெரியுமா? எங்கே மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சாலும் தங்களுடைய டெல்லி எஜமானர்கள் கோபிச்சுப்பாங்களேன்னு நாம கொடுத்த கருப்பு பேஜை கூட போட்டுக்காம ஓடி ஒளிஞ்சாங்க. சட்டமன்றத்தில் இந்த நாடகம்னா நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள் 11 செகண்ட் தான் பேசினார். 11 செகண்ட். அதுலயும் வக்ஃப் மசோதாவை நிராகரிக்கணும்னு முழுமையா திரும்ப பெறணும் வலியுறுத்தாம பாஜக அரசிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருந்தார். இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு தங்களுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாத சட்டங்களுக்கு ஆதரவு அளிச்சோம்னு பச்சை பொய்ய பேசினார். இப்போ ஒரே மேடையில் இருக்கிற அந்த மக்கள் விரோத கூட்டணியை ஒட்டுமொத்தமாக விரட்டக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு, மறந்துடாதீங்க. அதுக்கான வலிமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதிமுகவோட சதி எண்ணத்தை நீங்க உணரணும். இந்த 2026 தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை காக்கக்கூடிய, தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் மறந்துடக்கூடாது. நான் அதனால தான் சொன்னேன், இந்த தேர்தல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைஞ்சா, தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். ஆனால் அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வீதி வீதியாக வீடு வீடாக பரப்புரையை தொடங்கிட்ட மாதிரி நான் உரிமையோடு உங்களிடத்தை கேட்க வந்திருக்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தோழர்களும் உடனடியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்க தயாராகுங்க. இங்கிருப்போர் இளைஞர்களும் பெண்கள் ஏராளமாக வந்திருக்கிறீங்க. தாய்மார்களை பார்க்கிறேன், கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஆக இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யார் நம்மை காப்பார்கள், யார் நம்மை வளர்ப்பார்கள், யார் நமக்கு உரிமையை பெற்றுத் தருவார்கள் எடுத்து சொல்லணும். நாம ஒற்றுமையா இருந்தா எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது. சுயநலத்துக்காக தமிழ்நாட்டோட நலனை அடகு வச்சிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அவங்களுக்கு கட்டளையிடுகிற டெல்லி எஜமானர்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்க சொல்வோம், உறுதியோடு சொல்வோம். தன்மானமிக்க தமிழ்நாடு தலைகுனியாது, ஒருபோதும் அடிபணியாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.